முத்துலிங்கம் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர், நமக்கு நல்லாவே தெரியும். முத்துலிங்கத்தினுடைய ஒரு கட்டுரை தொகுதி வந்திருக்கு. கட்டுரை தொகுதின்னு சொல்ல முடியாது, அவர் மொழிபெயர்த்த சிறுகதைகள் அல்லது கட்டுரைகள் இதனுடைய ஒரு தொகுப்பு வந்திருக்கு. அந்த தொகுப்பிலிருந்து ஒரு கட்டுரை அவர் வாசித்து சிலாகித்த ஒரு கட்டுரையை பற்றி அவர் எழுதியிருந்தார். அந்த கட்டுரை உங்களோட முதல்ல பயந்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கட்டுரை எனக்கு மிக பிடித்ததற்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. நிறைய காரணங்கள் அந்த முத்துலிங்கத்தினுடைய மொழிபெயர்ப்பு அல்லது அந்த கட்டுரை சொல்லக்கூடிய விஷயம் இதெல்லாமே ஒரு காரணமாக இருந்தாலுமே கூட ரொம்ப ஈர்த்தது அந்த கட்டுரை. நிறைய கட்டுரைகள் இருக்குது, அதில் மிக ஈர்த்த இந்த கட்டுரைக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா அதனுடைய தலைப்பு, பெண்களுக்கு இடமில்லை. அதுதான் அதனுடைய தலைப்பு. அது என்ன சொல்ல வர்றாருன்னா, பெண்களுக்கு இடம் இல்லைன்னா இது ஒரு பொதுவாக இப்படி பார்க்கும்போது சிரிக்கிற மாதிரி இருந்தாலுமே கூட அதுக்குள்ளார என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஃபரா அகமதுங்கிற ஒரு கட்டுரையாளர், லண்டனில் வசிக்கிறாங்க. அவங்க தொடர்ச்சியாக லண்டனில் பத்திரிகைகள் எழுதக்கூடிய அந்த கட்டுரையினுடைய மொழிபெயர்ப்பு தான் முத்துலிங்கம் எழுதியிருக்கிறார். இந்த ஃபரா அகமது என்ன அப்படின்னா, அவங்க ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. அதாவது லாகூரில் உச்ச நீதிமன்றத்தில் என்ன நடக்கிறது, ஒரு பெண்ணாக அவங்க உள்ள நுழைஞ்சு அங்கே என்ன சந்திச்சேன்னு, அவங்களுடைய அனுபவம் என்ன, அவர்களுடைய அங்கே சந்தித்த வினோதமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி அவங்க அங்கே எழுதியிருக்காங்கன்னா, அவங்க ஏற்கனவே கன்னியாவில் ஒரு என்ன சொல்கிறது, ஏற்கனவே ஒரு வழக்கறிஞராக பணியாற்றிய அந்த அனுபவம் இருந்ததுனால லாகூருக்குள்ளே போகும்போது அவங்க ஒரு வெள்ளை கமீஸும் ஒரு கருப்பு அங்கியும் அணிந்துட்டு அங்கே போகிறாங்க. அங்கே போகும்போது அது அவங்க விவரிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தான் அதனுடைய மிக சுவாரஸ்யமான விஷயம். அங்கே போனால் அங்கே பெண்களே பெரிய இடத்துல யாருமே இல்லை, பெண்கள் யாருமே இல்லை. அவங்க பார்க்குற இடத்துல எல்லா இடங்கள்லையுமே ஆண்கள் தான் இருக்கிறாங்க. அங்கே போனால் ஆண்கள் இருக்கிறாங்க, இங்கே போனால் ஆண்கள் இருக்காங்க, எல்லா இடத்துலையும் ஆண்கள் இருக்காங்க. பெண்கள் அப்படின்னு ஒரு வக்கீல்கள் அல்லது வழக்கறிஞர்கள் யாருமே பார்க்க முடியாத ஒரு சூழல் தான் இருக்குது. அது அவர் மிகுந்த சுவாரஸ்யமாக ஒன்றா சொல்லிட்டு போகிறாங்க. அது ஆரம்ப காலத்தில் எப்படி முகலாயர் கட்டடக்கலையில் வந்த இடம், அது எப்படி அந்த அந்த கட்டடத்தினுடைய சூழல் எப்படி இருக்குது, அது உள்ளார போனால் அந்த வெற்றிடங்கள் எங்கே இருக்குது, அங்கே உள்ளே போனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு தேநீர் இருந்தலான்னு தோணுது. அங்கே போய் தேநீர் இருந்தலான்னு போய் உட்காந்தா அங்கே உட்காந்துருக்கிறவங்க எல்லாருமே ஆண்களாகவே இருக்கிறாங்க, அங்கே உட்காரத்துக்கு இடம் இல்லை. அப்போ அங்கே இருக்கிற ஒரு ஆள்கிட்ட போய் கேட்குறாங்க, எனக்கு தேநீர் இருந்தலான்னு சொன்ன உடனே அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ அங்கே பெண்கள் அறைக்கு போகலாமே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்புறம் தான் அவங்க திரும்ப கவனிக்கிறாங்க, எல்லா இடத்துலையுமே திரும்பவும் அங்கே எல்லாருமே கருப்பு வங்கி போட்டுட்டு அங்கே இருக்கிறாங்க. அங்கே ஒருத்தர் ஒரு வினோதமான இன்னொரு சம்பவம் பார்க்குறாங்க. அங்கே போனால் அங்கே ஒருத்தர் கருப்பு அங்கிகள் விட்டுக்கிட்டு இருக்கிறார். என்னடா இதை கூட விற்பீங்களா அப்படின்னு கேட்டால், ஆமாம், வழக்கமாக கருப்பு அங்கி எல்லாரும் போட்டு தானே வருவாங்க, ஆனால் இங்கே அதெல்லாம் விற்றுட்ருக்காங்களே அப்படின்னு சொன்னால், அப்போ நீங்கள் கம்மீஸும் விற்பீங்களா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டால், அவர் போங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டத்திலையும் அவங்க உள்ளே போய் நுழைஞ்சு பார்க்குறாங்க. அங்கே பெண்கள் அறைன்னு இருக்குது. அந்த பெண்கள் அறையில் போனால் அங்கேயுமே எல்லாருமே வயதான கனவான்கள் தான், கோட்டெலாம் போட்டு பெரிய பெரிய புத்தகங்கள்லாம் வச்சுட்டு அதை வாசிச்சுட்டு இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் சுற்றி பார்த்தா அங்கே போனால் எல்லா இடங்களிலுமே நீதிபதிகளுடைய படங்கள் இருக்கின்றன. அந்த நீதிபதிகள் எல்லாருமே பெரிய என்ன சொல்கிறது, தங்க முலாமிட்ட அந்த கண்ணாடிகள் அணிந்து அதில் உட்காந்துருக்காங்க. எல்லாத்துலேயுமே ஒரு முறைப்பான ஒரு கொஞ்சம் கூட சிரிப்பில்லாத முகங்களோட நீதிபதிகளுடைய படங்கள் இருக்குது. அந்த எல்லா படங்களிலுமே கூட என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஆண்களாகவே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே திடீர்னு பார்த்தா அங்கேருந்து பெரிய காவல் கூட்டம் வருது, பெரிய போலீஸ் கூட்டம் வருது, மிலிட்ரி வருது. என்னன்னு பார்த்தா இன்றைக்கி வழக்கறிஞர்கள்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்களா, அதனால பாதுகாப்புக்கு வந்தாங்கன்னா அவங்களாம் உற்சாகமாக இருக்காங்க. அது நடந்துட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா ஒரு உந்தி தள்ளிட்டு எல்லாரும் போகிறாங்க. பார்த்தா ஒரு வழக்கறிஞர் பெரிய புத்தகத்தை பேசிட்டு ஒரு நீதிபதி பேசுகிறாரு. அவர் சொல்கிறாரு, இது அந்த சட்டத்துக்கு உட்பட்டது இல்லைன்றாரு. வழக்கமான ஒரு சம்பவம் நடக்குது. நீதிபதி எரிச்சலாக இது அந்த சட்டம் இல்லை போங்கன்னு சொல்லி வழக்கை தள்ளி வைக்கிறாரு. திரும்ப இன்னொரு வழக்கு எடுக்கிறாங்க, அதையும் தள்ளி வைக்கிறார். இவங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க. பார்க்குற இடம் எல்லாமே திரும்ப அதுதான் திரும்ப அவங்க பார்க்குற இடம் எல்லாமே ஆண்களாகவே இருக்கிறாங்க. அவங்க போய் சரி வெளியே போகலான்னு வெளியே வந்தால், வெளியே போகும்போதும் முழுக்க ஆண்கள் தான் இருக்கிறாங்க. அவங்க ஒரு வழியில் நின்றுட்டு இருக்காங்க. வழியில் நின்றுட்டு இருக்காங்கன்னா யாருமே அவங்கள்ட்ட கேட்கக்கூட இல்லை, ஏன் இப்படி நடுவழியில் நின்றுருக்கேன்னு. ஒன்று போகிற ஆண்கள்லாம் இடிச்சுட்டு போகிறாங்க, இல்லைன்னா அப்படியே சுற்றி போயிடுறாங்க. இப்படி தான் இருக்காது தவிர வேறு யாரும் அவங்க அப்படி ஒரு ஜீவன் இருக்கிற மாதிரியே அது யாருமே கருதுன மாதிரியே தெரியல. அப்படி மாறி மாறி போயிட்டுருக்காங்க. அப்போ கடைசியில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் அந்த பெண்மணிட்டு இவர் போய் கேட்குறாரு, நீங்கள் என்ன இங்கே யாருமே இங்கே இல்லையே, பெண்களே இல்லையா, பெண் வக்கீல்கள் இல்லை, யாருமே இல்லை, நீதிபதிகள் இல்லை, யாருமே இல்லையே, இங்கே பெண்களே இல்லையா, என்ன ஆச்சு அப்படின்னு அவங்க கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இங்கே பெண்கள் எதுக்கு இங்கே வரணும், இங்கே பெரிய பெரிய செல்வந்தர்கள் இருக்காங்க, அவங்க நில பிரச்சனைகள் இருக்குது, அது தொடர்பான சண்டைகளுக்காக வராங்க, சொத்து பிரச்சனைக்காக வராங்க, பெண்களுக்கு இங்கே எங்கே இடம் இருக்குது, இங்கே தான் பெண்களுக்கு இடமே இல்லையே
அப்படின்னு சொல்கிறதோட அந்த கட்டுரையை முடிச்சிருப்பார். ஃபரா அகமது எழுதின அந்த கட்டுரை முத்துலிங்கம் அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார். உண்மையிலேயே லாகூரில் இப்போ எப்படி இருக்கு நிலவரம்னு தெரியல. ஃபரா அகமது வந்து உள்ளார நுழைந்து பார்த்து அனுபவித்ததை அவர் சுவாரஸ்யமான ஒரு கட்டுரையாக எழுதியிருக்கிறாரு. அதை முத்துலிங்கம் தரும்போது படிக்கும்போது உண்மையிலேயே கண்கள் நுழை அப்படிங்கிறது இன்னமும் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல. ஆனால் ஒருவேளை இது சமீபத்திய நிலவரமாக கூட இருக்கலாம். இது பாகிஸ்தான்கள் தான் அப்படி நடப்பதற்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகம். நம்ம ஊர்லேயும் அப்படி தான் நிலவரம் இருக்குது. அதனால் அதை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. ஆனால் அந்த தலைப்பு கொஞ்சம் ஆர்வமாக இருந்தாலும் படித்தா நான் உண்மையில் உள்ளே போனால் கொஞ்சம் வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். மிகச் சிறப்பாக மொழிபெயர்த்திருந்தார் முத்துலிங்கம். அதான் இந்த கட்டுரையுடைய சாராம்சம். அதனால் இந்த நிலைக்கு ஒரு விடிவு வரும் என்று நினைப்போம். நன்றி.